ஸ்கூல் எல்லாம் திறந்தாச்சு. ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா பசிக்குது, ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுமா அப்படின்னு பசங்க கேட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து நான் மாவு கூட அரைக்கலைங்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் தான் என்னோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வரும்பொழுது அடைக்கு மாவு அரைச்சி கொண்டு வந்தாங்க. இந்த மாவு தான் அது. இது எப்படி பண்ணுறது? 200 கிராம் பச்சரிசி, 200 கிராம் புழுங்கல் அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி அதனோட உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதோட தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, மிளகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதோ தாளிப்பை சேர்த்துருங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதத்திற்கு இருந்தால் போதும். ஒரு அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லோ இல்லை தவா வச்சுக்கோங்க. சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கரண்டி மாவு எடுத்து ஒரு மீடியம் சைஸில் ஊற்றி கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் செவந்ததும் எடுத்து கொடுத்தா சும்மா அட்டகாசமாக இருக்கும் நம்ம அடை. இதை நீங்கள் வெறுமனவும் சாப்பிடலாம், இல்லை இதனோட சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம். என்ன தான் நம்ம வகை வகையாக சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, நம்ம அம்மா கையால் சமைச்ச சாப்பாடு ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.